ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளினர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஹவு டு ஏர்ன் இன் ஸ்டாக் மார்க்கெட். பங்கு சந்தையில் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, அல்லது புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண நினச்சாலும் சரி, இப்போ நான் கொடுக்க போகிற ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதன் மூலயமா நீங்கள் ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கும் இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு உதவ முடியும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்மெண்ட் 1, அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக்ஸ். நாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட பேசிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கும். இந்தியாவில் 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. இது ரெண்டுமே செபிங்கிற அமைப்பு கீழே இயங்கிக்கிட்டு இருக்கு. இதில் லிஸ்டாக இருக்க கம்பெனிஸில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப சேஃபானது. அதனால் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதில் வந்து தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு பேர் தான் ஷேர் மார்க்கெட். இதன் மூலமாக ஷேர்ஸை வாங்கும்போது நாமளும் ஒரு ஒன் ஆஃப் த ஓனராக அந்த கம்பெனியில் ஆயிடுறோம். இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அது எந்த இண்டஸ்ட்ரி கீழே இருக்கோ அதோட ட்ரெண்டு, அப்புறம் ஓவரால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட், இதெல்லாம் பொறுத்து தான் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம நாட்டு நடப்பு, உலக நடப்பு, எலெக்ஷன், வார்ஃபேர், பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார பின்னடைவு, இதெல்லாம் பொறுத்து மக்கள் அதிகமாக பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கும், அதாவது மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ட்ரெண்டு பேரிஸாக மாறிடும். அப்படின்னா ஷேர்ஸ் எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்புறமா ஸ்டாக், பாண்ட்ஸ், இண்டெக்ஸ், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், இந்த மாதிரியான வேர்டெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக்ஸை ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா அந்த கம்பெனியில் நம்மளும் ஒரு ஒன் ஆஃப் த ஓனர். அந்த கம்பெனியோட வளர்ச்சியிலேருந்து கிடைக்கிற லாபத்தில் நமக்கு டிவிடெண்ட், போனஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. மேலும் இந்த கம்பெனி வளர்ச்சி அடையும் போது நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட்டும் சேர்ந்து வளர்ச்சி அடையும். அடுத்ததாக பாண்ட்ஸ். பாண்ட்ஸ்னால் என்னென்னா, கவர்மெண்ட் அல்லது கார்பரேட் மூலயமா வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ். நிஃப்டி 50யோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 50. இதில் 50ங்கிறது அதில் இருக்க 50 கம்பெனிகளை குறிக்கும். இந்த 50 கம்பெனிகளோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நிஃப்டி அதோட பாயிண்ட்ஸை கொடுக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். எஸ்ஐபி மூலமா மந்த்லி உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த 10 அல்லது 15 வருஷத்தில் நல்ல ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். இதில் இன்னும் லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. இது மூலியமே மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குது. இதெல்லாம் உங்களால் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதை பொறுத்து ஃபண்டை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு நிறுவனத்தோட மொத்த மதிப்பை குறிக்கும். இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். செக்மெண்ட் 2, கண்டக்டிங் ரிசர்ச். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இதில் ரிசர்ச் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆன இன்வெஸ்டர்ஸ் யாருமே அவங்களோட லக்கை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. அவங்க அவங்களோட அனலைசிஸை தான் ஆயுதமாக யூஸ் பண்ணாங்க. அவங்க ஒவ்வொரு கம்பெனியை அனலைஸ் பண்ணி அதோட ஆனுவல் ரிப்போர்ட், கம்பெனியோட க்ரோத், ஃபண்டமெண்டல், அப்புறம் கன்சிஸ்டன்ட் ரெவென்யூ, ஹெல்தி ப்ராஃபிட் மார்ஜின், அப்புறம் அவங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு டெப்ட் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் பத்தாது, கூடவே டெக்னிக்கல் அனாலிசிஸும் தெரிஞ்சிருக்கணும். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா சார்ட், இண்டிகேட்டர் அண்ட் ட்ரெண்ட் லைன்ஸ். இதன் மூலயமா அந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு 70% 80% வரைக்கும் நம்மளால் கணிக்க முடியும். அதனால் இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் 2 அனாலிசிஸையும் சேர்த்து ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. செக்மெண்ட் 3, டெவலப் எ ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகணும்னா பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி எதை பொறுத்து இருக்கணும்னா, ஒரு நிலையான வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு ஹை க்ரோத் வேணும், நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னா உங்களோட கோலையும் உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸையும் ஒத்து போகிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று க்ரியேட் பண்ணணும்.
இதுக்காக நீங்கள் வேல்யூ இன்வெஸ்டிங், growth இன்வெஸ்டிங் அண்ட் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் இதில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனியோட ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூக்கு அதை வாங்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வேல்யூவோட ஒத்து போகிற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை கண்டுபிடிச்சி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது உலகத்திலே பெரிய முதலீட்டாளரான வாரன் பஃபட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. growth இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, புதுசாக வளர்ந்து வர பிஸ்னஸ், அப்படி இல்லைன்னா நியூ ப்ராடக்ட், அப்படி இல்லைன்னா நியூ சர்வீஸ், இந்த மாதிரியான நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு செய்யக்கூடியது. டிவிடெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரெகுலராக அவங்க ஸ்டாக்கை தொடர்ந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்க இன்வெஸ்டருக்கு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடியது. மார்க்கெட்டில் ஏற்ற வந்தால் கூட நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் இது ரெண்டுத்துலேயும் இருந்து விலகாமல் டிசிப்ளின்டாக இருக்கணும். ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸாக இருக்கணும். செக்மெண்ட் 4 மேனேஜிங் ரிஸ்க். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ரிஸ்க் இல்லாமல் இல்லைங்க. அதுக்கு ஷேர் மார்க்கெட் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. இருந்தாலும் உங்கள் கேபிட்டல் அமௌண்ட்டை பாதுகாப்பதற்கும் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கும் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஃப்ரெண்ட் செக்டார் அண்ட் அசட் கிளாஸில் பிரித்து போடும்போது ஏதாவது ஒரு செக்டார் அல்லது அசட் நெகட்டிவாக போச்சுன்னா மற்ற செக்டார் அண்ட் அசட்டில் இருக்கிற கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. உங்கள் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறது மூலமாக பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி அல்லது மார்க்கெட்டில் நடக்கிற நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் இம்பேக்ட் மூலமாக வர ஆபத்தை குறைக்க முடியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட இன்னொரு அம்சம் என்னென்னா, உங்களோட எதிர்பார்ப்புகள் யதார்த்தமாக இருக்கணும். அதனால் உங்களால் தேவையில்லாத ஆபத்தில் சிக்காமல் இருக்க முடியும். இதில் அதிக வருமானங்கிறது அதிக ரிஸ்க் எடுத்தால் தான் வரும். அப்படிங்கிறதுனால ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது உங்கள் கோல் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸை சீரமைக்க உதவும். உங்கள்கிட்ட கேஷ் ரிசர்வ் எப்போதும் இருக்கணும். இது உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு பொருத்தமில்லாத நேரங்களில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்காமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கவும் உதவும். செக்மெண்ட் 5 டேக்கிங் ஆக்ஷன். இப்போது உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின நாலேஜும் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் தெரிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் தைரியமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். உங்களால் எந்த அளவு அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ப்ரோக்கரேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னலாம்னா, ட்ரேடிங் ஃபீஸ், ரிசர்ச் டூல்ஸ் அண்ட் குவாலிட்டியான கஸ்டமர் சர்வீஸ். ஜெரோதா ப்ரோக்கரேஜ் மூலமா ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரோக்கரேஜும் கம்மி தான். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஜெரோதா ஏஞ்சல் புரோக்கிங் 5 பைசாவோட ரெஃபரல் லிங்க் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஒத்து வர மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்கிற கம்பெனியை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை மந்த்லி ஒரு வாட்டி செக் பண்ணால் போதும். இயர்லி ஒன் டைம் தேவைப்பட்டால் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டவுனுக்கெலாம் டெம்ப்டேஷன் ஆகாமல் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி. இதில் பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின் இருந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். இது எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் நியூ இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டில் லேர்னிங் அப்படிங்கிறது தொடர்ச்சியான செயல்முறை. இதோட பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி முழுமையான ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கும் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின நாலேஜ் உள்ள நபர்களோடு சேர்ந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.